ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம நல்லா கிறிஸ்பியான ஒரு வடை ரெசிபி பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ டைமுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் வீட்டிலேயே இருக்கனால அடிக்கடி குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு உளுந்து ஊற போட நேரம் இல்லை அல்லது உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னா இந்த வடையை நீங்கள் செஞ்சு தரலாம். உளுந்து வடையை விட இது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சுலபம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் லஞ்சுக்கு கூட இதை ஒரு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கி நான் இந்த வடை ரெசிபிக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவு கிழங்குகள் எடுத்தோம் அப்படின்னா 9லேருந்து 10 வடை வரைக்கும் நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு வடை அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு கரண்டியோ அல்லது ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் மசிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கேரட் துருவுறது இருக்கும் இல்லையா, சீஸ் எல்லாம் துருவோம்ல, அது வச்சு கூட நீங்கள் நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நம்மளுக்கு வடை தட்டுறதுக்கு சுலபமாக வரணும். அதுதான் நல்லா நம்ம மசித்து மாவு மாதிரி ஆக்கிக்கணும். இப்போது கிழங்குகளை நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இப்போது இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கணும். நீங்கள் க்ரீன் சில்லிஸ் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிட்ஸுக்கு தரதால் மிளகாய் சேர்க்காமல் மிளகாய் தூளாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கையால் மசிச்சு விட்டுக்கிட்டே நம்ம இதை கலந்துக்கலாம். நம்ம பிசையும் போது கட்டிகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கையால் நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம கட்டிகள் இருந்தது அப்படின்னா எண்ணெயில் போடும்போது உதிர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுத்த அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். வறுக்காத பச்சரிசி மாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லது நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வர்ற மாதிரியான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வேணும். பார்த்திங்கன்னா தெரியும். இதை நம்ம கையில் எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக அழுத்தி உருண்டைகளாக உருட்டி எடுத்துகிட்டு வடை தட்டுற மாதிரி தான் இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து அடுக்கி வச்சிடலாம். ஓரங்களில் லைட்டாக விரிகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணியே இந்த மாதிரி ஷேப் நம்ம கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம வடை ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தட்டில் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒன்று ஒன்றா தட்டிகிட்டு இருக்காமல். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்டில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் கரெக்டான சூடு ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு மரக்கரண்டியை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரண்டி ஓரங்கள்லேருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் கரெக்டாக சூடாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம தட்டி வச்ச வடைகளை கவனமாக ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்திருந்தாலும் அந்த வெளிப்புறத்தில் நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையாக வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக மிதமான தீலையே வச்சு நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வர்ற வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கணும். எண்ணெயில் சேர்த்த உடனே திருப்பி போடக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. கொஞ்சம் நேரம் வேக விடுங்க, ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. நல்லா மிதமான தீலை வெந்து அது கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு அது நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம எண்ணெயை ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். எண்ணெயும் அதிகமாக குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாக, வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ள மொறுமொறுனும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்க வடைகளையும் நம்ம இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வடை எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெளியில் மொறுமொறுனும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக.
இந்த வடைக்கு சட்னி அல்லது இந்த மாதிரியான எந்த ஒரு சைட் டிஷ்மே தேவைப்படாது. நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ரசம் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரியான ரைஸ் வெரைட்டிஸ் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை இன்னொரு ஈஸியான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே ஹைஜீனிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.